தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, கல்பாசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 3 தக்காளி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ வந்து சீனி வரங்காய் இருக்கு இல்லையா, அதை இந்த அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுட்டு குக்கரை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 2 இல்லாட்டி 3 விசில் வந்தால் போதும். அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். வெறும் தேங்காய் மாத்திரம்தான், வேறு எதுவும் கிடையாது. இதில் தண்ணி அவ்வளோவா ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான், 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நல்லா சுருள கிண்டிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சீனி வரங்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.